இப்போ டோஃபு மக்கானா கிரேவி, டோஃபு பன்னீர் ஒரே பேஸில் 2 டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மக்கானா கிரேவி பன்னீர் கிரேவியும் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டியது டோஃபு 2 ஸ்லைஸ், பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 மிளகு, கொத்தமல்லி தழை. இதை நைஸாக நம்ம மிக்சியில் அரைச்சிப்போம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி அரைக்கணும். அதில் இப்போ க்ரீமியாக அரைச்சின்னு வந்தாச்சு. கிறிஸ்பி ஆகிற வரலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் மக்கானாவை. இப்போ கிறிஸ்பி ஆயாச்சு. நம்ம இப்போ அரைச்சி வைக்கிற இந்த பேஸில் பாதி ஊற்றிப்போம். ஏன்னா பாதி நம்ம பன்னீர் பண்ணணும். அதில் இது பாதி ஊற்றிப்போம். பாதி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிப்போம். 3 மினிட்ஸ் ஆயிட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுப்போம். மேலே வெண்ணெய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், க்ரீமி டோஃபு சப்ஜி ரெடி. இப்போ அதே கடாயில் பாக்கி இருக்கிற அந்த இதை ஊற்றிடுவோம். அரைச்சி வச்சிருக்கோம், பாதி யூஸ் பண்ணிடணும் மக்கானாக்கு, பாதி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ ஊற்றிப்போம். அதே மாதிரி மக்கானாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பன்னீர் போட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு பன்னீரை போட்டுருவோம் நம்ம. இப்போ பேஸ் ரெண்டுத்துக்கும் ஒன்னே தான். அது மக்கானால பண்ணியிருக்கோம், இது பன்னீர்ல பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஒரே பேஸ்ல உங்களுக்கு 2 சப்ஜி. இது இப்போ இது ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி வெண்ணெயை போட்டு இறக்கிடுவோம், அவ்வளோதான். ஒரே பேஸில் இப்போ 2 கிரேவி பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு சப்போஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னாக்க ஈஸியானது டோஃபு பன்னீர்